இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி உங்கள் சேட்டெல்லாம் பேக்கப் எடுக்கிறது, பேக்கப் எடுத்த சேட்டை எப்படி நீங்கள் வாட்ஸ்அப் திருப்பி இன்ஸ்டால் பண்ணும்போது அதை ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் இப்போ ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா சேட்ஸ்ன்னு இருக்கும், அந்த சேட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சேட் பேக்கப்னு இருக்கும், அந்த சேட் பேக்கப் போய்க்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்போ லாஸ்ட்டாக பேக்கப் பண்ணதெல்லாம் மேலே போட்டிருக்கோம். January 24 பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து அந்த க்ரீன் கலர் பட்டன் வந்து பேக்கப்னு இருக்கணும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே செலக்ட் பண்ணாதனால இப்படி காட்டுது. நான் டச் பண்ணால் இதுமாதிரி எத்தனை இமெயில் இருக்கோ அத்தனை இமெயில் காட்டும். அதில் எந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னு நினைக்கணும் அந்த இமெயில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த இமெயில் தான் எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸு, வாய்ஸ் மெசேஜு, வீடியோஸ் எதனா அதுவும் இந்த பேக்கப்பில் உங்களுக்கு வேணும்னா அதை கீழே வந்து இன்க்ளூட் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு சேர்த்திங்கன்னா நிறைய ஜிபி தேவைப்படும், நெட்டு அதிகமாக தேவைப்படும் பேக்கப் எடுக்கும்போது, ரிஜிஸ்டர் பண்ணும்போது. அது வேணாம்னு நினச்சிங்க அதை விட்டுருங்க. இப்போ வந்து பேக்கப் யூஸிங் செல்லுலார், அதாவது ஃபோன் நெட்லேயே வந்து பேக்கப் எடுக்கணுன்னால இதை வந்து எனேபிள் பண்ணிக்கணும். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பேக்கப் எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கப் எடுக்கிறேன். அந்த பேக்கப் பண்ண க்ரீன் கலர் இருக்குல்ல, அது கொடுக்குறேன். 5 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா 100% ஃபுல்லாக பேக்கப் ஆகி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேக்கப் வந்து 8:31 சொல்லிட்டு காட்டுது. இப்போ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரைவுக்கு போய்ட்டு 3 days செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்க்கு மேலே வந்து பேக்கப்னு காட்டும். அந்த பேக்கப்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டு பேக்கப் 8:31 PM அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லைனா இதுக்கு பேக்கப் ஆகாமல் இருந்துச்சுன்னா எப்போ லாஸ்ட்டாக பேக்கப் வச்சோ அந்த டைம் வந்து இருக்கும், டேட்டும் டைமும். இப்போ பேக்கப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். வந்து ஆப் டேட்டா கேன் பி ரிகவர்ட் ஆஃப்டர் டிலீஷன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ வாட்ஸ்அப் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்கிறாங்க, சூஸ் பண்ணிடுறேன். அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் எந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வச்சுருந்தோ அந்த நம்பர் வந்து கொடுப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கப் எடுத்தது வந்து ரீஸ்டோர் பண்ணுறோமான்னு சொல்லி கேட்குது, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டோமான்னு கேட்குது. நம்ம பேக்கப் எடுத்ததே ரீஸ்டோர் பண்ணுறது தான். இப்போ எங்கே ஸ்கிப் கொடுக்குது, அதனால் இங்கே வந்து பேக்கப் கொடுத்துருக்கோங்க. அதனால் ரீஸ்டோர் கொடுத்துருக்கோங்க. இப்போ ரீஸ்டோர் கொடுத்தா இது மாதிரி வந்து டைம் கேட்கும் டவுன்லோட் ஆகிறதுக்கு. அப்புறம் சில வீடியோஸ்லாம் நான் ஏற்கனவே பார்த்து ஒரு வாட்டி தெரியாமல் மீடியா இன்க்ளூட் பண்ணதுனால அது லாஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேட் மட்டும் வந்து திருப்பி டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேட்ஸ்லாம் திருப்பி நம்ம ஃபோனுக்கு வந்துடும், ஏற்கனவே வந்து பேக்கப் எடுத்து வச்சுருந்தா. இப்போ ரீஸ்டோரிங் மெசேஜ்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம மெசேஜ் எல்லாமே இப்போ ரீஸ்டோர் ஆகிடும். நம்ம ப்ரொஃபைல் நேம்லேருந்து டிபி வரைக்கும் எல்லாமே ரீஸ்டோர் ஆகிடும். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இப்போ எல்லா மெசேஜும் சேட்டு பண்ண எல்லாமே வந்து வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். ஃபினிஷ் ரீஸ்டோரிங் மெசேஜ் அண்ட் மீடியா ரீஸ்டோர். இப்போ வந்து நான் சொன்னால அந்த மீடியா வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி தெரியாமல் பண்ணிட்டேன்னு அது ரீஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. அது ரீஸ்டோர் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு அது மெசேஜ் உங்கள் மீடியாவும் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஃபோட்டோ, வாய்ஸ் மெசேஜு, வீடியோஸ் எதனால் ரீஸ்டோர் நான் வந்து கொடுத்துட்றேன். சொன்ன மாதிரி இப்போ அந்த பழைய டிபியும் ஏற்கனவே வச்சிருந்த பேர் வந்து இப்போ காட்டுது. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து வந்துருச்சு. இப்போ மீடியாவுக்கு மட்டும் ஒய்ஃபை கேட்குது. மீடியா மட்டும் அப்புறமா வந்து ரீஸ்டோர் பண்ணிப்பேன். அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் வந்து பேக்கப் எடுக்கணும். வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.